गुरुर्देवो महेश्वरा गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः तस्मै। ஆக 8/8/2015 பகல் 1 மணி 1 நிமிடம் 10வது ஸ்லோகத்திலே நவபாஷாணத்தின் அருள் உரை. நவரசபாதம் நவபாஷாணம். ஓம் விஷ்ணு விஷ்ணு நவரசபாத நவரச பிரணவ ஸ்லோகசக்தி நவபாஷாண நவரசவாத சத்வோதேவி ரோக வில்லங்க நிவாரணி நவரசவாத நவகிரகோ சரஸ்வதி லக்ஷ்மி சக்தி பூஜா ஸ்லோக காளி காளிகே காளி துர்கே லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே. இது 10வது ஸ்லோகத்தின் வரியாக்கம். இதில் 7 கொடுத்து 8க்குள்ளே புகுந்து 8 தொடர்ந்து வரும் நிலை வருகிறது. இதில் 9 புகுத்த வேண்டும். இதற்கு போகர், திருமூலர், பதாஞ்சலி போன்ற மகா மேன்மக்கள்தான் உதவியாக இருக்க முடியும். இந்த 8வது நிலையில் ராகு என்ற கோடினை வைத்து நவபாஷாணத்தின் நிலை தயாரிக்கப்படுகிறது. பாஷாணம் என்பது மேல்வாரியாக பார்க்கக்கூடிய காலத்தில் விஷம், பாஷாணம் என்று சொல்லக்கூடிய காலத்தில் மருந்து. இதில் 9 வகை கலவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 8வது கோளின் தத்துவம் ராகு. இந்த ராகு கருங்கல்லின் ஆக்கம். இந்த கருங்கல்லின் ஆக்கம் எங்கிருந்து வருகிறது? ஆமையின் மூச்சுக்காற்று, மந்தாரமலை மத்தாக பயன்படுத்தியது, கார்கோடகன் என்ற பாம்பு அதாவது வாசுகி கயிறாக திரிக்கப்பட்ட போது கடலிலிருந்து பல பொருட்கள் வந்தது. விஷமும் வந்தது, அமிர்தமும் வந்தது. இந்த விஷத்தை ஈசன் உண்டான் என்பது ஆன்மீகத்தின் ஆழ்ந்த கருத்து. நஞ்சுண்ட பெருமான் என்று அவரை சொல்வது வழக்கம். நஞ்சுண்ட பெருமான், அதற்கு ஆலகால விஷம் என்பது பெயர். இந்த ஆலகால விஷத்தின் தத்துவமே நவரசவாதம், நவபாஷாணம். பின் அமிர்தமும் வந்தது. இது கதையின் வெள்ளோட்டம். இந்த ராகு என்ற கோளின் தத்துவத்துப்படி கருங்கல்லின் ஆக்கம் தேவை. கருங்கல்லின் ஆக்கம் தேவை. கருங்கல்லின் ஆக்கம். இந்த கருங்கல்லின் ஆக்கம் என்றோ கடைந்து வாசுகி என்ற பாம்பை, கார்கோடகனை வீசி எறிந்தார்கள். அது ஓரிடத்தில் வந்து விழுந்தது. ராமன் வந்தான். ராமனின் காலம் வேறு, இது கடையப்பட்ட காலம் வேறு. இந்த ஒப்பனை ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வராது.
பல நூறு, பல ஆயிரம், பல கோடி வருடங்கள் இடைவெளி ஏற்படுகிறது. இந்த இடைவெளியின் தத்துவம் முடிக்கக்கூடிய காலத்தில் அவனுடைய உடல் பாகத்திலே இருந்து வந்த செதாள் போன்ற ஓடு கார்க்கோடகன் என்ற வாசுகி பாம்பின் உடலில் இருந்து வந்தது. சதை, இரத்தம் இவைகளின் இறுக்கம் கருங்கல்லாக மாற்றப்பட்டது. விஞ்ஞானத்தில் சொல்கிறார்கள், ஒரு மரத்தை வெட்டி சாய்த்து பூமியில் பல்லாண்டு காலம் இருந்தால் அது கல்லாக மாற்றப்படுகிறது என்பது. இது உண்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இது விஞ்ஞான நிலையில் கடந்து செல்கிறது. விஞ்ஞான நிலை கடந்து செல்கிறது. இதை விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு உட்படுத்த இயலாது. விஞ்ஞானத்தின் ஆராய்ச்சிக்கு இதை உட்படுத்த இயலாது. ஒன்றுமில்லை, விண்ணில் கோளை அனுப்பினான், சந்திர மண்டலம் சென்றது, கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்தான். ஆம்ஸ்ட்ராங்கின் காலம் அது. ஒரு கல்லை தான் எடுத்து வந்தான். அந்த கல்லை விட இந்த ராகுவால் வரக்கூடிய கருங்கல்லின் நிலை விஞ்ஞானத்தை கடந்த நிலை. விஞ்ஞானத்தின் கடந்த நிலை என்பதன் மூலக்கூறு என்ன? அந்த மூலக்கூறு வாசுகி என்ற கார்க்கோடகனை எரிந்து விட்டார்கள். எரிந்தபின் உடல்நிலை குன்றி பூமியில் விழுகிறது. தன்னுடைய மூச்சுக்காற்றையை ஆமையிடத்தில் இருந்து பெற்று தன்னுடைய மூச்சுக்காற்றையும் அதில் கூட்டி ஆமை மகாவிஷ்ணுவின் தத்துவம். கார்க்கோடகன் கயிறு என்று பாம்பான வாசுகி. இவை இரண்டும் நீருக்குள்ளும் நீருக்கு மேலும் வாழ்ந்து வருகிறது. 2, 3 இணைந்த அறிவுக்குள் உட்பட்டது. தாவர வகைகள் ஓரறிவை உட்பட்டது. ஓரறிவில் ஏன் தாவரத்தை வைத்திருக்கிறான் பாரும். நவபாஷாணத்திற்கு அனைத்தும் ஓரறிவே தேவைப்படுகிறது. அனைத்தும் ஓரறிவு தான் தேவைப்படுகிறது. மனிதனுக்கு 6 அறிவு கொடுத்திருக்கிறான். ஓரறிவின் முக்கியத்துவத்தை பாருங்கள். இந்த 3 அறிவு 2 மூன்றாவது அறிவுக்கு இடையே இருக்கக்கூடிய ஆமையும் வாசுகி என்ற கார்க்கோடகனும் மூச்சுக்காற்றை பரிமாற்றிக் கொள்கிறார்கள். விஷ்ணுவானவன் தன்னுடைய ஆமை ரூபத்திலே இருந்து கொண்டு எங்கோ விழுந்த ஒரு பாம்பிற்கு தன்னுடைய மூச்சுக்காற்றின் பிரணயாம சக்தியை கொடுக்கிறான். பிரணயாம சக்தி. பாம்பிற்கு இறைவனை உணரும் தன்மை பொதுவாக இல்லை. ஆதிசேஷனை இதிலே இணைக்கக்கூடாது. அந்த பிரணயாமத்தின் சக்தி ராமா என்ற ஞாம ஜபமாக வருகிறது. ராமா என்ற நாம ஜபமாக வருகிறது. அந்த வாசுகி என்ற கார்க்கோடகிக்கு இது தெரியாது. பல காலம், பல 100 காலம், பல 1000 காலம், பல கோடி காலம் அங்கே இருந்த தன்மையினால் முளைக்காத பிறப்பெடுக்காத ராமன் பெயர் அது சொல்கிறது.
இதற்கு மகாவிஷ்ணு ஒரு மூல காரணம். பார்க்கடலை கடையக்கூடிய காலத்திலேயே மந்தார மலையை முதுகிலே தாங்கி பிடித்து வாசுகி என்ற கயிறை வைத்து கடையும் கால் தன் முதுகிலே அதை வைத்து கடைய சொல்கிறான். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. கடலுக்கு கீழ் அன்னை மகாலட்சுமியும் இருந்து வருகிறாள். அவளின் சேவை இந்த நவரசத்வாதத்திற்கு வேண்டும் என்பதால், நவபாஷாணத்திற்கு வேண்டும் என்பதால் தான் ஆமையாகி முதுகை காட்டுகிறான். அது ஒரு காரணம். இவனுடைய ஆமையனுடைய மூச்சுக்காற்று வாசுகி என்ற கார்கோடகிக்கு செல்கிறது. அது ராமன் பிறக்கும் முன் அவதாரம் எடுக்காத காலம். அந்த பாம்பின் மூச்சுக்காற்று பிரணயாமமாக மாறுகிறது. பிரணயாமம் அதற்காகத்தான் பாம்பிற்கு நல்ல பாம்பு என்று பெயர் வைத்தனர். பிரணயாமத்தின் சக்தி அந்த பாம்பிற்கு அந்த சக்தியை வைத்திருக்கிறார். இது விஞ்ஞானத்தோடு ஒப்பிட இயலாது. விஞ்ஞானத்தை அணுவாக வைத்து வெடிபொருளாக தயாரித்து விட்டான். அணுவலை என்றான். அந்த அணுவை இந்த ஆன்மீகத்தோடு இயல முடியாது, இணைக்கவும் முடியாது. ஏன்? அந்த வெடிக்கக்கூடிய பொருளை அந்த நவரசவாதத்தின் தன்மை, நவபாஷாணத்தின் தன்மை தன் உள்ளுக்கு வாங்கி வெடித்து சிதறாதபடி, உள்ளுக்கு வாங்கி வெடித்து சிதறாதபடி தனக்குள்ளே வைத்துக் கொள்ளும். அதற்கு காரணம் என்ன? அனைத்தும் கடலுக்குள்ளே இருந்து வெளிவந்தது. அதன் ஆதாரம் என்ன? மூச்சுக்காற்று. ஆகவே விஞ்ஞானத்தோடு இதை இணைக்க இயலாது. அதற்காக விஞ்ஞானம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. கிருதாயுகம் துவங்கி ராமநாம ஜபம் சொல்லி ஜெய் ஹனுமான் இன்று வரை உயிரோடு இருப்பதாக தகவல். அவனுக்கு பிரம்ம பதவி கொடுக்கிறேன் என்கிறார்கள். அவன் வேண்டாம் என்கிறான். அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை தவறாக நினைத்தான். இன்று வரையில் துவாபார யுகம் கடந்து 5000 ஆண்டுகள் சொச்சமாகிவிட்டது. அஸ்வத்தாமன் காஷ்மீரை சுற்றி வருகிறதாக கேள்வி. ஓரிடத்தில் உட்கார முடியாது, இன்று வரை சுற்றி வருகிறானாம். காலத்தின் நிலை கடந்த காலம். ஆகவே இந்த நவபாஷாணத்தின் சக்தியை போகர், திருமூலர், பதாஞ்சலி போன்ற முனிவர்களால் கையாளப்பட முடியும். இது சாதாரண மனிதனுக்கு கிடைக்குமா? இது சாதாரண மனிதனுக்கு கிடைக்கும். இத்தனை காலத்தின் நிலை கடந்திருக்கிறது. ஆம், கடந்திருக்கிறது. அன்னையின் பாதத்தின் அருள், கண்ணின் இமையருள் கிடைக்க இது தானாக அவர் இருக்கும் இடத்திற்கு வந்து சேரும். ஆகவே இதனை விஞ்ஞானத்தோடு இணைக்க இயலாது. விஞ்ஞானத்திற்கும் ஞானத்திற்கும் இடைவெளி அதிகம். விஞ்ஞானம் பகுத்தறிவை வைத்து வருவது, ஞானம் ஆதாரத்தை வைத்து வருவது. 7 ஆதாரம்.
6 கூட்டல் 1 சகசிராரம் என்று சொல்வார். இதை வைத்து வருவது ஒரு மூச்சுக்காற்றை உள்ளே நிறுத்தக்கூடிய காலத்தில் அதை கும்பகம் என்பார். 12 ஆண்டுகள் கழித்து உள்ளின்ற காற்றை வெளியே விடுகிறார். 12 ஆண்டுகள் வெளிநின்ற காற்றை அப்படியே நிறுத்தி இப்பொழுது உள்ளும் இல்லை, காற்று வெளியில் தான் உண்டு. மீண்டும் உள்ளே இழுக்க வெளிக்காற்றை 12 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறான். ஒரு அரை காற்றுக்கு உள்ளிருந்தது 12 வருடம் வெளிச்சென்று வெளியே நிற்க வைத்து உள் ஒன்றும் இல்லாது வெற்றிடத்தை கும்பகமாக்கி வெற்றிடத்தை வெளியே காற்றை நிறுத்தி மறுபடியும் உள்ளே இழுக்க 12 வருடம் இழுத்து வைத்ததை 12 ஆண்டுகள், வெளியே விட்டது 12 ஆண்டுகள், 24 ஆண்டுகள். அரை அரை, வெளியே அரை, உள்பாகம் அரை, 2 அரை, ஒரு பிரணயாமம், 24 ஆண்டுகள் போனது. இதுபோன்று எத்தனை மூச்சு காற்று வாங்கியிருப்பார் ஜெயனுமான். கோடிக்கணக்கான வருடங்கள் கடந்து போனது. ஆகவே இதனை விஞ்ஞானத்தோடு இணைக்க முடியாது. ஞானம் வேறு, பகுத்தறிவு வேறு, அதற்கு மேல் மெய்ஞானம் வேறு. மெய்ஞானம் காணும் முன் அஸ்வதாமன் பாபம் கோடு செய்து தன்னுடைய விஞ்ஞான தெய்வீகத்தை அஸ்திரத்திலே வைத்தான். இன்று வரை அலைகிறான். அது வேறு ஒரு கதை. ஏன் இந்த கதை இங்கே சொல்லப்படுகிறது என்றால், இந்த நவரசவாதம் நவபாஷாணத்திற்கு யோகத்தின் தன்மை, அதை எடுக்கும் அதிர்ஷ்டம், லக், ராகு என்ற கோளின் வழியாகத்தான் வர வேண்டும். அதிரசம் அல்ல, அதஷ்டம் என்று சொல்வீர்கள். இந்த ராகு என்ற கோளின் வழியாகத்தான் வர வேண்டும். அந்த ராகுவானது கிரகத்தின் மேஷத்தின் பகுதியிலும் அடுத்து ரிஷபத்தின் பகுதியிலும் கடகம் கன்னி மகரத்தின் பகுதியில் ராகு என்ற கோளின் சக்தி பெருகிய மனிதனுக்கு இது அமையும். சரி, அப்படி பெருகிய மனிதன் கிரகத்தின் லாபத்தை பொருளாக ஈட்டி ஞானம் காணாது போவதும் உண்டு. இப்படி கண்டுவிட்ட ஒருவன், ஞானத்தை கண்டுவிட்ட ஒருவன் தான் யோகன். அதற்காக இந்த கிரகத்துக்கு யோகத்தை அளிக்கக்கூடிய கிரகம் என்பார். இவன் சொல்வான் யோககாரகனாம். ஆகவே இந்த மகா தத்துவத்தை விஞ்ஞானத்தோடு இணைக்க முடியாது, அந்த நிலையை கடந்து. ஏன்? மூச்சுக்காற்றின் காரணத்தினால் ராமா என்று உணர்ந்தது வாசுகி கார்கோடகன். ராமனின் காலம் வேறு, இது விழுந்த காலம் வேறு. தண்டத்தை சுமந்து வந்து கருணை வந்து பாம்பிற்கு கொடுத்தான். இங்கே ராமன் விசேஷமா பாம்பு விசேஷமா என்றால் அந்த வாசுகிதான் விசேஷம்.
ஆகவேதான் இந்த ராகு என்ற கோளுக்கு சர்ப்பத்தின் ரூபம். ஆதிரைக்கல், ஆதிரைக்கல்லின் தன்மை அது ஒரு விசேஷமான கல். இந்த ஆதிரைக்கல்லில் அன்னை ஆதிபராசக்தி குடிகொண்டிருக்கிறாள். முன்னே சொன்னபடி விஞ்ஞானத்தின் நிலை கடந்த இடத்தில் ஆதிபராசக்தி குடிகொண்டிருக்கிறாள். இந்த ஆதிபராசக்தி குடிகொண்டிருந்தது வாசுகியின் மூச்சு காற்றோடு இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்தது ஆமையோடு. இந்த தன்மை ஆதிபராசக்தியால் மட்டும்தான் முடியும், முத்தேவியராலும் முடியாது. அதற்காக இரண்டு ஜந்துக்களையும் நீரிலும் நிலத்திலும் இரண்டாவது அறிவு, மூன்றாவது அறிவாக, ஒன்று மரத்தின் அறிவு, நான்காவது பறவைகள் அறிவு, ஐந்தாவது பசு, ஆடு, சிங்கம், புலி, ஆறாவது மனிதர். இவன் மட்டுமே செங்குத்தாக வளர்கிறான். இவை அனைத்தையும் செய்வது அன்னை ஆதிபராசக்தி. அவளே ஆதிரைக்கல். சராசரி ஆதிரைக்கல் என்பது எந்த தெய்வமும் தங்குவதில்லை. அந்த ஆதிரைக்கல் உள்ளங்காலில் மெரிக்க தற்செயலாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அது. அவன் வீடு போய் சேர்வதில்லை. அவனுடைய உடலும் அந்த வீட்டிற்கு கிடைப்பதில்லை. அதற்கு ஆதிரைக்கல். ஆனால் அந்த ஆதிரைக்கல்லுக்குள் அன்னை குடியிருக்கிறாள். எந்த ரூபமாக குடியிருக்கிறாள் என்றால் ராகு என்ற கிரகத்தின் கோளாக குடியிருக்கிறாள். காரணம் எங்கிருந்து வருகிறது? இது மூச்சுக்காற்றின் இணைப்பாக இருக்கிறாள் ஆதிபராசக்தி. யாருடைய மூச்சுக்காற்றின் இணைப்பு? ஆமையும் வாசுகி என்ற கார்கோடகனும். ஆகவே ராகு என்ற கோளுக்கு உடல் பாம்பாகவும் மனித தலையும். இதில் அவள் குடிகொண்டு நவபாஷாணத்திற்கும் நவரசபாதத்திற்கும் அவளுடைய நண்பர்களான ஆமை, வாசியின் மூச்சுக்காற்றை வைத்து நவபாஷாணத்தின் நிலைக்கு வருகிறாள். அந்த ஆதிரைக்கல்லின் தானே புகுந்து நவபாஷாணத்திற்கு புகும் காலம் அந்த ஆதிரைக்கல் போகர், திருமூலர், பதாஞ்சலி போன்ற மகாமுனிவர்களிடத்தில் கிடைக்கும். அவர்களுக்கு மட்டும்தான் இது ஆதிரைக்கல்லுக்குள் யோகத்தின் நிலை கண்ட ராகு என்ற கோளுக்குள் அன்னை ஆதிபராசக்தி குடிகொண்டிருக்கிறாள் என்பது தெரியும். சாதாரண மனிதனுக்கு இது தெரியாது. சாதாரண ஆதிரைக்கல் மிதித்தவன் பங்கப்படுகிறான். சரி, அந்த ஆதிரைக்கல்லின் தத்துவம் தான் என்ன? அந்த ஆதிரைக்கல் யார் மெரிக்கிறார்கள்? ஆதிரைக்கல் இரண்டு வகையாக இருக்கிறது. ஆதிரைக்கல் இரண்டு வகையாக இருக்கிறது. ஒரு வகை மனிதனுக்கு சாதகம் அல்லாது பாதகம். ஒரு வகை அடுத்த வகை, ஒரு வகை பாதகம், அடுத்த வகை நவபாஷாணத்திற்கு ஏதுவாக இருக்கிறது. அதில் அன்னை குடிகொண்டிருக்கிறாள். பாதகத்தின் நிலை என்ன? இந்த பாதகத்தின் நிலை ஆதிரைக்கல்லுக்கு வருவதற்கு காரணம் என்ன? அந்த குடும்பத்திலே சிலர் நவக்கோட்களின் தன்மை, நவக்கோளின் தன்மை உள்ள ஆலயத்தை இடித்தவர். ஆதிசக்தியின் கற்ப கிரகத்தை இழித்தவன்.
இழித்தவன், வார்த்தைகளால் வசனம் பேசியவன். அடுத்து இந்த கார்க்கோடகனை வைத்து அதற்கு துன்பம் விளைவித்தவன். அடுத்து நல் பாம்புதனை தீயிலிட்டு கொளுத்தியவன். இவர்களுக்கு சாபம் கிடைத்து நவபாஷாணத்தின் யோகமுத்திரையை பதித்தே, நவபாஷாணத்தில் யோகமுத்திரையை பதித்தே ராகுக்கோளின் சாபம் ஆதிரைக்கல்லாக வருகிறது. இது முதல் நிலை. அதே நிலை யோகம் பயின்று நவபாஷாணத்தை அடையும் ராகுன் தன்மையும் பெறுகிறார்கள். இது வெளிமக்களுக்கு தெரிவதற்கு நியாயமில்லை. ஆகவே இந்த தன்மைகளை கொடுமையாக செய்தவன் ஆதிரைக்கல்லால் பாதிக்கப்படுகிறான். ஆதிரைக்கல் என்பது அந்த கல்லுக்குள்ளே நாகத்தின் சீற்றம் இருக்கிறது என்பது பெயர். என்ன நாகத்தின் சீற்றம் இருக்கிறது? கொடிய விஷமுள்ள 5 தலை நாகத்தின் சீற்றம் இருக்கிறது. இந்த கல் 2 வகை. ஒன்று நவபாஷாத்தின் தத்துவம், நவரசவாதத்தின் தத்துவம். மற்றொன்று நாகத்திற்கு இழைத்த கொடுமையால் வருவது. 2 வகை ஆதிரை. முதலாம் வகை மனிதர்கள் பாதிப்பது. 2ஆம் வகை அன்னையின் அருளால் அன்னை ஆசி பெற்று மகா நேர்த்தியான சிலைகள் வடிப்பது, அவளே அதில் குடியிருப்பது, அதிலே அவளே குடியிருப்பது. இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஆகவே நவபாஷான நவரசவாதோ சத்வோ தேவி, நவரசவாத நவரச பிரணவ ஸ்லோக சக்தி, அவளுடைய பிராணனை கொடுக்கிறாள் அந்த ஆதிரை கல்லுக்கு. யாருடைய பிராணனை கொடுக்கிறாள்? ஆதிபராசக்தியின் பிராணனை கொடுக்கிறாள். நவபாஷான நவரசவாதோ சத்வோ தேவி. ரோக வில்லங்க நிவாரணி, பாபத்தினால் வந்து வியாதிகள், பாபத்தினால் வந்த சீற்றம், பாபத்தினால் வந்த குடும்ப சாபம், பாபத்தினால் வந்த வியாதியை யோகத்தை பயிலும் ராகுகோளின் வழியாக அன்னை ஆதிபராசக்தி உள்ளே இருந்து ரோகவில்லங்க நிவாரணியாக மாறுகிறாள். அந்த தலைமுறையில் ஒருவனுக்கு இந்த சாபம் நீங்கி நவரசவாதத்தின் தன்மையை நவகிரகத்தின் வழியாக, நவகிரகோ என்று சொல்லக்கூடிய 9 வகையான கோட்களின் வழியாக சரஸ்வதி லக்ஷ்மி சக்திகளை வைத்து, பார்வதியின் சக்தி வைத்து பூஜித்து அந்த ஸ்லோகங்களால் அவள் நிறைந்து காளிக்கே காளி துர்கியாக காட்சி கொடுக்கிறாள். அப்பொழுது ஆதிரையின் கல் சாபம் நீங்குகிறது. இவை அனைத்தும் எதற்குள்ளே இருக்கிறது? இவை அனைத்தும் எதற்குள்ளே இருக்கிறது? ஓரறிவு தன்மையான உளுந்து எதற்குள் இருக்கிறது? உளுந்து. அது தென்மேற்கு வகையில் பூமிக்கு மேல் முளைத்து அதல் சிரம்பு வேர் தென்மேற்கே ஓடிய உளுந்து என்ற ஒரு செடிக்குள் அன்னை பதப்படுத்தி வைத்திருக்கிறாள். அந்த உளுந்தின் ஈரத்தன்மையோடு தென்மேற்கு திசையில் பூமிக்குள் இருந்து
சபரிமலை என்று சொல்கிறோம். அவளும் இதன் மேல் இருந்து காக்கிறாள். சபரி மகாதேவி தண்டகாருண்யத்திலிருந்து அந்த கருங்கல்லானது தென்மேற்கு நோக்கி வருகிறது. அந்த கல்லின் தன்மை வாசுகியை சார்ந்திருக்கிறது. ஆகவேதான் கார்கோடகன், அவனுடைய சதை, அவனுடைய குருதி, அவனுடைய உடல், அவனுடைய சுதால், இவைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஆதிசக்தியின் மூச்சுக்காற்றோடு இணைந்து ஆமையின் மூச்சுக்காற்று ஒரு பங்கும் வாசுகி என்ற கார்கோடகரின் மூச்சுக்காற்றும் இணைந்து கருங்கல்லாக மாறுகிறது. இதை கோடியின் ஒருவனே பெற முடியும். ஏன் கோடியில் ஒருவன் பெற முடியும்? காளி, காளிக்கே, காளி துர்கே, அதற்கு பொருள் என்ன? காளி, காளிக்கே, காளி துர்கே. காளி என்பது கருநிறம் கொண்ட ஒரு பெண், மாயை அறுத்து ஞானத்தை கொடுப்பது. காளிக்கே 18 வகையாக தன்னை பிரித்துக் கொள்வது. காளி துர்கை ஏகாந்தத்தில் ஒன்றாக இருந்து ஆசீர்வதித்தல். காளி, காளிக்கை என்று சொல்லக்கூடிய இடத்திலே 18 துர்கைக்குள் கருநிறம் கண்ட கடைசி துர்கை பத்திரை என்பது பொருள். அந்த பத்ரை என்ற காளிக்குள் சிவன் நெற்றிக்கண்ணால் எரிக்கப்பட்டாலே அவள் தாட்சியாயணியாக அடங்கியிருக்கிறாள். எங்கு அடங்கியிருக்கிறாள்? தென்மேற்கு மூலையாக உளுந்தின் சிரம்பு வேறுபட்டு நகர்ந்து வரும் கல்லில் தாட்சாயணியாக இருக்கிறாள். காளி, காளிக்கே, காளி துர்க்கை. இவள் கோடியில் ஒருவனுக்கு நடனம் ஆடும் முன் நெற்றிக்கண்ணில் இருந்து சாம்பலாகி பூமியை சென்று இந்த ராகு என்ற கோளின் தன்மை அடைந்து ஆதிபராசக்தியின் தத்துவ ஞானத்தை பெற்று உள் சாம்பலாக இருந்து கல்லாக மாற்றப்பட்டு தாட்சாயணியாக உருவெடுத்து நடனமிட்டு காட்டி அந்த கல்லை எடுக்கும்படி கோடியில் ஒருவனுக்கு சொல்கிறார். ஏன் நடனமாட வேண்டும்? காளி, காளிக்கை என்று சொல்வது கருப்பு நிறம். அந்த கருப்பு நிறத்தில் அவளுடைய சிகையில், தலை முடியில் பின்னலாக வெள்ளை பட்டு வஸ்திரத்தையும் கருப்பு வஸ்திரத்தையும், கண்ணின் கருவிழி, வெள்ளை விழி இதற்கு பொருள். அதன் மூலமாக காட்டி கூந்தலிலே இருக்கக்கூடிய கருப்பு வெள்ளை பட்டு வஸ்திரம் அந்த கூந்தலோடு பின்னப்பட்டது. ஏனென்றால் யோகத்தின் நிலை முதலிலே கருப்பாக தோன்றி மெய்ஞானம் அடைந்த பின் அது சிகப்பின் வர்ணமாக மாற்றப்படுகிறது. இதை செய்வது தாட்சாயணி. எதற்குள் இருந்து செய்கிறாள்? காளி, காளிக்கே. காளிக்கை என்பது 18வது துர்க்கையான பத்திரை காளிக்குள் தாட்சாயணியாக இருந்து செய்கிறாள். அதற்காக கருப்பு வர்ணம். இத்தனை நிலை தொட்டால்தான் யோகம் வருகிறது. என்னதை எடுக்க யோகம் வருகிறது?
கருங்கல். எந்த அளவுக்கு வருகிறது? கடுகு அளவுக்கு கிடைக்கும். அந்த கல் மேலே எடுத்து வந்த அந்த கோடியில் ஒருவன் முளைத்து வருவதை பார்ப்பான். சுயம்பு என்று ஒன்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். சுயம்பாக தோன்றியது அந்த கல். அன்னை ஆதிபராசக்தி வெளிவந்த பின் காப்பாற்றுகிறாள். தான் கோமேதகத்தின் வடிவாகி கோமள வள்ளியாகி யார்? ஆதிபராசக்தி. அந்த கடுகான கல்லை காப்பாற்றுகிறாள். இதனுடைய ஆசி முதலிலே பெறுவது, இதனுடைய ஆசியை முதலிலே பெறுவது பத்திரை காளி என்று சொல்லி டம்பம் என்ற தாளத்தை வாசித்த பின் தான் தாட்சாயணி நடனமாடுகிறாள். ஏன் நடனமாட வேண்டும்? அப்பொழுதுதான் அந்த பின்னல் பின்பக்கமாக முன்னுக்கும் பின்னுக்கும் ஆடி வரும். கருமையான கருங்கல்லை அடையாளம் காட்டுவதற்கு வெள்ளை ரிப்பன் என்று சொல்வார்கள். கருப்பு இந்த வஸ்திரத்தால் அதை வெளிக்கொண்டு வருகிறாள். என்ன அதிசயம் இது! அத்தனை அதிசயம். இது நான்காவது அறிவான ஆட்டிற்கு தெரிகிறது. ஆடா தோடா இலையை தவிர்த்து ஆடு உண்பது மூலிகை வகைகள். ஆடு உண்பது என்ன? மூலிகை வகை. ஆடா தோடா அந்த ஒரு இலையை தொடாது. அதற்காக கிரகத்தின் கோள் வடிவிலே 12 பாகங்களாக பிரித்து மேஷம் என்ற ராசியை முதல் நிறுத்திருக்கிறாள் அன்னை. மேஷராசிக்காரனுக்குத்தான் அறிவதிகம். ரிஷபராசிக்காரன் கவிட்டுத்தன்மை, கவிழ்த்தே விடுவான். அழைத்து சென்று கவிழும் முன் கவிழ்ந்தவனுக்கு தெரியாது, கவிழ்ந்த பின்னும் தெரியாது. இந்த மூலிகையின் தன்மை ஆடு அறிகிறது. நான்காவது அறிவு. ஆட்டிறைச்சி தான் மிகவும் சிறப்பான இறைச்சி. பிறக்கும் குழந்தைக்கு மூட்டு சதைகள் நன்றாக வளருமாம். காரணம் ஏன்? அது உண்டது மூலிகை வகை. பிராமணனாக பிறந்த எல்லோருக்குமே மனத்தாங்கல் இருக்கும். பிராமணன் அல்லாதிருந்தால் அது தின்று விடலாம். சரி, மறைந்துதான் தின்று பார்ப்போமே. ஆதிரை சுவாதி சதயம். இந்த கல் வரும் முன் வாசுகி தபம் இருந்த காலத்தின் கணக்கை கூட்டி, வாசுகி தபமிருந்த காலத்தின் கணக்கை கூட்டி பெரும் புயலை ஒன்று உற்பத்தி செய்து மழையை வரவைத்து, அந்த மழை சுவாதியில் நட்சத்திரத்திலே வந்து இத்தனை நுணுக்கங்கள், ஆதிபராசக்தியின் நுணுக்கங்கள் அனைத்தும் அந்த பெருமழையின் மொத்தத்தை ஒன்றாக கூட்டி கடுகின் பாதி அளவாக ஆக்கி அவள் கண்ணின் சக்தியை அந்த சுவாதி என்று சொல்லக்கூடிய மழை நீரிலே பதித்து மேலே அடைகாத்து ஹதயத்திலே அந்த கல்லுக்குள்ளே ஊடுருவு செய்கிறாள். இதற்கு எத்தனை காலமாக வேண்டும்? 4000 ஆண்டுகள் உடனிருந்து தபம் செய்து ஒரு வரியை எழுதினானாம்.
திருமூலரும் போகரும் பதாஞ்சலியும் சாதாரணமான ஆள் அல்ல. இன்னும் எத்தனையோ சித்த புருஷர்கள் இருக்கிறார்கள். இந்த யோகம் பயிலும் கால் யோகத்தின் சக்தியை பெற்றவன் மூச்சுக்காற்று குறைகிறது. மூச்சுக்காற்று குறைகிறது என்றால் பொருள் என்ன? ஆயுள் கூடுகிறது. இந்த 3 நட்சத்திரங்களை ராகு கோளோடு இணைக்க வேண்டும். ராகு என்ற கோளோடு இணைக்க வேண்டும். உன்னால் முடியுமா? என்னால் முடியுமா? அது எத்தனை கோடி ஆண்டுகள்? அதனுடைய பலன் கலியுகத்திலே. அதன் பலன் கலியுகத்திலே. கலியுகத்தில் விஞ்ஞானியின் சேஷ்டை அதிகம். கிருத்தாயுகம், திருத்தாயுகம், துவாபர யுகத்திலே இதை முடிக்கிறார்கள். நாற்பத்தி 3,20,000 ஆண்டுகளில் 5 லட்சம் வருடத்தை கழித்து விடுங்கள். அதற்கு முன் நடக்கக்கூடிய விஷயம் இது. இந்த யுகத்தின் தன்மையை கண்டுபிடிக்கும் நிலை ஆமைக்கு உண்டு. ஏன் ஆமைக்கு உண்டு? அதன் மூச்சு காற்றும் கண்ணின் தன்மையும் அதுபோன்று. மந்தார மலையானது வாசுகியின் உடலிலே பட்டபோது அதிர்ந்து போனது வாசுகி. இவை அனைத்தும் ஆமையின் உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய சக்தி. ஆகவேதான் யுகத்திற்கு யுகம் தள்ளி அந்த வாசுகியானது பிரணயாமத்தை செய்து கொண்டு ஓரிடத்திலே படுத்து கொண்டிருந்தது. இந்த காலத்தின் அளவுக்கு இடைவெளியின் ஆதிபராசக்தி ஆனவள் தன்னுடைய மூச்சுக்காற்றை, யாருடைய மூச்சுக்காற்றை? தன்னுடைய மூச்சுக்காற்றை இதுகளோடு இணைக்கிறார். தன்னுடைய மூச்சுக்காற்றை இதோடு இணைக்கிறார். மச்சவதாரம் வேறு. ஒரு காலம் வராக கூர்ம நரசிங்கம் வருகாலம். வாமனன், பரசுராமர், ராமர், பலராமர். இப்படி காலங்கள் மாறி கண்ணன் ஒரு காலம். கல்கியை நாம் காணப்போவதில்லை. கல்கியின் ஒரு சிறு சீற்றம் தான் சுனாமி. கல்கியின் ஒரு சிறு சீற்றம் தான் சுனாமி. அடுத்து வருமோ என்றால் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. பூமியின் அடியிலிருந்து வானத்தின் நிலை வரை 7 சக்கரங்கள், அதாவது 6 சக்கரங்களின் தன்மை மாற்றப்பட்டு விட்டது கலியிலே. அதை அன்னை ஆதிபராசக்தி காப்பாற்றி கொண்டு வருகிறாள். அவள் என்றாவது ஒரு நாள் தன் மூச்சுக்காற்றை சற்று சீர் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் வருவது சுனாமி. அடங்காது, அடக்க முடியாது. விஞ்ஞானத்தினால் இதை தெளிவு செய்ய இயலாது. பிறப்பை அறுக்க முடியாது. உயிர்காற்றை நிற்க வைக்க முடியாது. போன உயிரை கொண்டு வர முடியாது. ஒரு சித்தனும் போகரும் திருமூலரும் பதாஞ்சலியும் செய்கிறான். இது இயல்பு. இந்த இணப்பை பிராணத்துக்குள்ளே, பிரணயாமத்துக்குள்ளே யோக முத்திரைப்படி அடக்குவது ராகு என்ற ஒரு கோள். ராமவதாரம் எடுக்கும் முன் விஷ்ணுக்கு வந்த கவனம் வாசுகி, அதாவது கார்கோடகி என்ற பாம்பு, கார்கோடகன் என்ற பாம்பு. அது வந்ததால் ராம அவதாரத்தில் வரக்கூடிய நிலை பாயாசத்துக்குள்ளிருந்து வருகிறது.
உடனே ஜவ்வரிசி பாயாசமா அவல் பாயாசமா என்று கேட்கலாம். தசரதன் புத்திர காமஷ்டி யாகத்தை செய்த காலத்தில் அனைத்து ரிஷிமார்களும் அங்கு இருக்க பாயாசம் வருகிறது. அந்த பாயாசமானது குழந்தை பிறக்கவில்லை, அதற்குள் ராமன் ஜபம் செய்தானாம். இது அறிந்தது வாசுகி. ராமனின் காலம் வரவில்லை. இது வாசுகி அறிவதற்கு காரணமாக இருந்தது ஆதிபராசக்தி அன்னை. அதற்கு அந்த வாசுகி செய்தது ஜபம். ஏன் ஜபத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி. ஒன்றுமில்லை, மந்தாரை என்ற ஒரு மலரையும் கோமள வள்ளி வழியாகத்தான் அமைய முடியும். அவள் ஆதிபராசக்தி. இந்த மந்தாரியின் புஷ்பத்தை வைத்து பூஜித்தால்தான் உள்ளிருந்து வந்த கடுகளவு அந்த கருங்கல் மந்தாரை புஷ்பத்தினால் அர்ச்சிக்க வேண்டும். அர்ச்சிப்பதற்கு ஆமையின் மூச்சுக்காற்று வேண்டும், வாசுகியின் மூச்சுக்காற்று வேண்டும். இதற்கு இணைப்பை ஏற்படுத்தியது ஆதிபராசக்தியின் மூச்சுக்காற்று வேண்டும். அனைத்தும் ஒன்று கலக்க பிரணயாமம். இதற்கு ராமன் அவதாரம் வேண்டும். அவன் அப்படியும் இல்லாது இப்படியும் இல்லாது ஒரு யாக குண்டத்தின் வழியே ஒரு பாயாசம் தோன்றி அந்த பாயாசத்தின் வழியாக வெளிவர வேண்டும். இந்த அனைத்து கூட்டுத்தொகையும் ஆதிபராசக்தியின் பிரணயாமம். இந்த அனைத்து கூட்டு சக்தியின் ஆதிபராசக்தியின் பிரணயாமம். அது சித்தத்தின் வடிவிலே சித்த புருஷனாக வெளிவருகிறது. அந்த மூச்சுக்காற்றை வாங்கியதுதான் வாசுகி. அந்த வாசுகி என்றது காலம் கடந்த நிலையில் யோகாபியாசம் செய்து கொண்டிருந்தது. ஒன்றுமில்லை, ஒரு ஜலதோஷம் வந்துவிட்டால் மூச்சுக்காற்றின் தன்மை மாறி அவதிப்படுகிறானே, என்றோ பார்க்கடலை கடந்து எங்கோ வந்து விழுந்து தண்டகாரண்யத்திலே வருவான் ராமன் என்று தெரிந்து ஆமை ரூபத்திலே இருந்த விஷ்ணுவை தரிசித்து அவன் மூச்சுக்காற்றை களவாடும்படி கற்று பிரணயாமம். அதற்குள்ளே அன்னை தன் மூச்சுக்காற்றை அடவானம் வைக்கிறாள். நடக்கக்கூடிய விஷயமா இது? நவபாஷாணத்தை அவ்வளவு எளிதாக தயாரிக்க முடியாது. தயாரிக்க கற்றுக்கொண்ட பட்டினத்தடிகள் திருவொற்றியூரிலே சிவனை ஒற்ற வைத்து ஒற்றிப்போ என்றானாம். ஒற்றி போனது. அந்த கடல் அலை ஓரத்திலே கல்லாக மாறி சிவலிங்கமாக ஆக்கிவிட்டான். திரு ஒற்றியூர் உள்ளே பழைய சிவலிங்கம் புது சிவலிங்கம் என்று இன்றும் உண்டு பாரும். அவன் வருவதற்காக வட்டப்பாறையில் பலி கொடுத்து ஊரை சுத்தம் செய்தானாம் சிவன். வட்டப்பாறை காளி என்று ஒன்று இருக்கும். வட்டப்பாறை காளி என்று ஒன்று இருக்கும். சுத்தம் செய்வது அந்த காளி. இது அனைத்தும் சித்தத்தின் புருஷ நிலை. இவை அனைத்தும் புருஷத்தின் சித்த நிலை. இவ்வளவு யோகம் இத்தனை காலம் பயின்றால் ஒரு கடுகளவு, அதாவது மிளகளவுக்கு சிறு உருண்டை கல் கிடைக்கிறது. அதற்கு கருங்கல் என்பது பெயர். தார் ரோடு போடுகிறாரே கருங்கல், அது கருங்கல்லாகாது, அந்த கல்லாகாது. சாதாரணமாக கல்லை பரப்பி ரோடு போடுவதற்கு பல காலமாகும். ரகசியம் இங்கே இருக்கிறது.
அங்கே ஆதிரைக்கல் முளைக்காமல் அன்னை பார்த்து கல்லை அப்புறப்படுத்துகிறாள். இன்று ரோட்டைக்கு கல்லை பரப்பி 15 ஆண்டுகளுக்கு பின் அந்த ரோட்டை முடிப்பான். ஏன் இந்த கருங்கல்லுக்கு இத்தனை ஆணித்துவமான தத்துவம்? இந்த கல் ஞானமாயை விளக்குகிறது. என்ன விளக்குகிறது? ஞானமாயை. நான் ஒரு ஞானி என்ற ஆணவம் வந்துவிட்டால் ஞானமாயை இருக்கிறது. இதன் முதன்தன்மை அன்னை. இதன் முதன்தன்மை அன்னை. ஆதி பராசக்தி என்பது இவளுக்கு பெயர். ஆதி பராசக்தி என்பது இவளுக்கு பெயர். இத்தனை கோட்களை உற்பத்தி செய்து, இத்தனை நட்சத்திர மண்டலங்களை உற்பத்தி செய்து, இத்தனை மனுமார்களையும் பிரஜாபதியும் உற்பத்தி செய்து, நவபாஷாணத்தின் விக்கிரகத்துக்குள்ளே தன் மூச்சுக்காற்றை அடக்கி அறுபடை வீடாக ஆக்கி கொடுத்திருக்கிறாள். அதனால்தான் கந்த சஷ்டிக்கு எத்தனை மகத்துவம். கந்த சஷ்டிக்குள்ளே ஒரு வரியை கண்டுபிடித்திருப்பீர்கள். 36 முறை அங்கம் துலக்கி. 36 முறை அங்கம் துலக்கி. பாத்திரமா அது? 36 ஒரு நாளைக்கு 36 முறை அங்கம் துலக்கினால் தோல் கிழிந்து இறந்து விடுவான். மனைவி பைத்தியம் என்று நினைக்கும். ஊர் மக்களே பைத்தியம் என்பார். 36 முறை அங்கம் துலக்கி. 12 3 36. 12 கை வேலவன். 12 கைதானே வேலவனுக்கு? உண்மைதானே? அருமகன் இல்லவா? 12 கையால் ஒரு முறை அங்கம் துலக்கும் போது 12 கை. அது அவன் துலக்குவதே ஆதிரை. யாரை துலக்குகிறான்? சித்தனை துலக்குகிறான். அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அகங்காரம் வெளியே போகிறது. ஞானமாயை. நான் ஞானி என்கிறான். நான் வேதாந்தி என்கிறான். அந்த வேதாந்திக்குள் நான் அடங்கியிருக்கிறதே நான் என்ற ரொட்டி அல்ல. அதை அவன் 12 கரங்களால் துலக்க அதிலே இருக்கக்கூடிய அசுரத்தன்மை ஓடுகிறது. ஒரு துலக்கலுக்கு 12 கரம். அடுத்த முறை தேய்க்கிறான். ஞானத்தை கொண்ட மனிதனின் தன்மை வருகிறது. இரண்டாவது 12. 12 12 என்ன ஆனது? 24. அடுத்து தெய்வீகத்தின் தன்மைக்கு 12. 36 கரங்கள். ஒரு பகுதிக்கு 12 12 12. A 12, B 12, C 12. C 12ஆல் அந்த முருகன் துலக்கக்கூடிய காலத்தில் சதயத்தின் கூறுகள் கூடி வருகிறது. தெய்வீகத்தின் தன்மை ஞானமாயை அருந்து மனிதன் தன் கண்களை திறந்து கொள்கிறான். 36 முறை அங்கம் துலக்குதல். யார் துலக்குவதையா? வேலவன் துலக்குகிறான். அதற்காக அறுபடை வீடு. போகத்தின் சித்தாந்தம் பழனி. ஆனந்தத்தின் சித்தாந்தம், அமைதியின் சித்தாந்தம் திருத்தணிகை. திருத்தணிகை. 36 முறை அங்கம் துலக்கி என்பான். ஒரு துலக்கலுக்கு அவனுடைய 12 கரம் தேவைப்படுகிறது. அப்பொழுது நீ ராட்சசனாக இருக்கிறாய். அடுத்து 12 கரங்களால் துலக்கும் போது, உன்னை சீர் செய்யும் போது மனிதனாகிறாய். அடுத்து 12 முறை 12 கரங்களால் உன்னை
சீர் பண்ணும்போது நீ தேவனாகிறாய். 36 முறை அங்கம் துலக்கி அறுபடை வீட்டுக்குள்ளே அமர்த்து விட்டால் கோமள வள்ளி என்று சொல்லக்கூடிய ஆதி பராசக்தி. எத்தனை எத்தனை நவரசவாதத்திற்கு தன்னை ஈடு கொடுக்கிறாள் அன்னை ஆதி பராசக்தி. ஆதிரைக்கும் ஸ்வாதிக்கும் இடை 9 இடைவெளி. புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், போராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம். 9 இடைவெளி. ஏன் 9 கோட்களை இடைவெளியாக வைத்தால் நவ நவ பாஷாணம், நவ நவ ரசவாதம். இந்த 3 கோள் நட்சத்திரங்களை இடைவெளி வைத்து ராகு என்ற யோகத்தின் நிலை அவனுக்கு பயில வைத்து மனிதனுக்கு அவன் மூச்சுக்காற்றின் தன்மையை மாற்றி வாசுகியின் தன்மை மனிதன் அடைகிறான். வாசுகி என்ற தன்மை, அதாவது கார்கோடகரின் தன்மை அடையும் போது மூச்சுக்காற்று, மனிதனின் மூச்சுக்காற்று அன்னையோடு இணைக்கப்பட்டு அன்னையின் மூச்சுக்காற்றை பெற்ற மனிதன் ஆமையான விஷ்ணுவின் மூச்சுக்காற்றை இணைத்து வாசியின் மூச்சுக்காற்றை இணைத்து இந்த கல் தென்மேற்கு திசையிலே வருகிறது என்பதை கண்டுபிடிக்கிறான். மனிதனின் மரணம் என்ற பித்தம் இவனை விட்டு அகல்கிறது. மனிதனின் மரணம் என்ற பித்தம் இவனை விட்டு அலைகிறது. இந்த மனிதனின் உடல் கோமள வள்ளியாகி கோமேதக கல்லாகிறது. அப்பொழுது நவபாஷாணத்தின் தன்மை தென்மேற்கில் உண்டு என்று 36 முறை சரவணனால் துலக்கப்பட்டு, ஒரு துலக்கலுக்கு 12 கரம், A12, B12, C12. கந்த சஷ்டியின் ஆள் கருத்து வல்வினை போகும் என்றான். இன்று ஆடி கிருத்திகை அல்லவோ, ஆடி விடுவான் காவடியை வைத்து. ஆடி விடுவான் காவடியை வைத்து ஆட்டுகிறான், ஆட்டி வைக்கிறாள். இதுதான். அதற்காக அவனுக்கு அறுபடை வீடு. அரு ராட்சச குணம், அரு மனித கணம், வேண்டியவர் வேண்டாதவர் என்று உண்டு. படை சித்தத்தை தனக்குள்ளே நிறுத்துதல், சித்தனாகி கல் எங்கே இருப்பது என்பதை கண்டுபிடித்தல். அதற்கு கோமளவள்ளி என்ற ஆதிபராசக்தியின் மூச்சுக்காற்று கிடைக்க இவன் கோமேதகமாக மாறி இந்த கல்தனை கண்டுபிடிக்கிறாள். இவன் கண்டுபிடிப்பதற்காக சிவனின் இல்லத்திலே தகராறு பிறந்து சிவன் தாய் வீடு செல்ல வேண்டாம் என்று சொல்லி அவள் தாட்சியாரணியாக சாம்பலானாதாக ஒரு ஐதீகம் கொண்டு பூமிக்குள்ளே கல்லாக இருந்து வழிபடுகிறாள். எப்படித்தான் ராகுவின் கோளை முறியடித்து கல்லாக மாற்றுபவள் அன்னை ஆதி பராசக்தி. யாரது? அன்னை ஆதி பராசக்தி. இந்த தன்மை 7க்கும் 8க்கும் இடைமறித்து இப்பொழுது நாம் 9வதற்கு செல்ல வேண்டும். 9இன் தன்மை என்னவென்று சற்று பொறுத்திருந்து பார்ப்போமா? பார்ப்போம்.